அன்பார்ந்த இணையதள நேயர்களை மீண்டும் www.qcrc.in என்ற இணையதளத்திற்காக நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்று 9 மார்ச் 2009க்கான முக்கிய செய்திகளை தற்போது பார்க்கலாம். ஈழ தமிழ் நாட்டில் இலங்கை இராணுவத்தின் அட்டகாசத்தை ஒடுக்க கோரி அதிமுக பொதுச் செயலாளர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் சென்னை விருந்தினர் மாளிகையில் இன்று தன்னுடைய உண்ணாவிரதத்தை நடத்தினார். உண்ணாவிரதத்திற்கு முன்பு வைக்கப்பட்ட உண்டியலில் முதலில் 5 லட்சமும் முடியும் தருவாயில் இலங்கை நிவாரண நிதியாக 1 கோடி ரூபாய் கொடுத்ததாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இந்த உண்ணாவிரதத்தில் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் திரு தா பாண்டியன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் திரு வரதராஜன், மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோ ஆகியோர் கலந்து கொண்டார்கள். கடைசியில் வைகோ அவர்கள் பேசுகையில், இலங்கை இனப்பிரச்சனைக்கு தமிழக முதல்வர் கருணாநிதி துரோகம் செய்துவிட்டார் என்றும் வக்கீல்களை அடிப்பதற்கு உத்தரவிட்டது கருணாநிதியும் அழகியிருந்தான் என்று குற்றச்சாட்டியதாக தகவலை அவர் கூறியதால் தமிழகமே அதிர்ச்சியில் உறைந்ததாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. இதன் இறுதியில் மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோ அவர்கள் அதிமுக பொதுச் செயலாளர் செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு பழரசம் கொடுத்து உண்ணாவிரதத்தை முடித்து வைத்ததாக சென்னையில் இருந்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. தமிழகத்தின் முதன்மையான அரசியல் சக்தியாக அதிமுக திகழ்கிறது என்றும் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் செல்வி ஜெயலலிதாவின் உண்ணாவிரதம் மேற்கொள்வது ஈழ தமிழர்களின் உரிமை போராட்டத்திற்கு வலு சேர்க்கும் என பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் செய்தி வெளியிட்டுள்ளதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. சென்னை உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதியாக எச்.எல். கோகலே இன்று பதவியேற்றுக் கொண்டார். ஆளுநர் பர்னாலா புதிய தலைமை நீதிபதிக்கு கோகலேவிற்கு பதவி பிரமாணம் செய்து வைத்ததாக சென்னை ராஜ்பவனிலிருந்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. பாகிஸ்தானில் இலங்கை கிரிக்கெட் வீரர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் விடுதலை புலிகளுக்கு தொடர்பு இருக்கலாம் என்று இலங்கை அரசின் வெளியுறவு செயலாளர் பலிதா கோக்லா தெரிவித்துள்ளதாக கொழும்பிலிருந்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மும்பையில் 14வது உலக புகையிலையா சுகாதாரமா என்ற மாநாட்டை குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்ததாக மும்பையிலிருந்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. மத்திய வங்கதேசத்தில் ராணுவ ஹெலிகாப்டர் ஒன்று விபத்துக்குள்ளாகி நெல் வயலில் விழுந்ததில் 2 ராணுவ கமாண்டர்கள் பலியானதாகவும் மற்றொரு ராணுவ அதிகாரி படுகாயமடைந்ததாக போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்திருக்கிறார். இதை பற்றி விசாரணை நடத்த அந்நாட்டு அரசு ஏற்பாடு செய்திருப்பதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. பாகிஸ்தானில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் பயங்கரவாத தாக்குதல்கள் மற்றும் அரசியல் குழப்பங்களை கட்டுப்படுத்த தவறினால் அங்கு மீண்டும் ராணுவ ஆட்சி ஏற்படுத்துவதற்கான சாத்தியம் உள்ளதாக அதிபர் சர்தாரியை எச்சரித்து உள்ளதாகவும் பாகிஸ்தானின் ராணுவ தளபதி செய்தி வெளியிட்டுள்ளதாக அங்கிருந்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இதன் பின்னணியில் அமெரிக்கா இருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. வானிலை அறிக்கை 9 மார்ச் 2009 பிற்பகல் 1:30 மணியில் எடுக்கப்பட்ட சேட்டலைட் புகைப்படத்தை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். தமிழக கடலோரங்களில் அதிக மேகங்கள் இருப்பதை காணலாம். நேற்று நாம் கூறியதை போல தமிழகத்தில் அனைத்து பகுதிகளிலும் லேசான மழை பெய்து கொண்டிருப்பதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இந்த மேகங்கள் ஆந்திராவை நோக்கி சென்று கொண்டிருக்கிற ஒரு பகுதியும் மற்றொரு பகுதி ஸ்ரீலங்காவில் உள்ள மேகங்கள் தமிழகத்தில் உள் வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதால் மழை வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமே என்று இந்த படத்தில் காணலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. மீண்டும் நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கே பாலாஜி. நன்றி.